தாயே. என்னங்க? ஐயோ, என்னங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னங்க? 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 தாயே பராசக்தி, இந்த அயோக்கிய கண்ணுக்கு அருட்காட்சி தந்து எனக்கு பாவ விமோசனம் கொடுத்துட்டியம்மா. உன் கருணையே கருணம்மா, உன் கருணையே கருணை. என்னங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கற்பகா, நீயா? கற்பகா, அந்த மருவத்தூர் தாய் உன்னை மரணத்திலிருந்து காப்பாத்திட்டாளா? கற்பகா, என்ன மன்னிச்சிடுமா. அந்த கொலகார பாவி பூபதியோட பேச்சு கேட்டு உன்னை ஒழிச்சு கட்டுறதுக்காக போய் சொல்லி காட்டு கோயிலுக்கு அனுப்பி வச்சேன். என்ன மன்னிச்சிருமா. என்னோட தவறையெல்லாம் உணர்ந்துட்டு கற்பகா. பணத்துக்கு ஆசைப்பட்டு கட்டண பொண்டாட்டிய சாகடிக்க திட்டம் போட்டனே, அந்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேட தீர்மானிச்சிட்டேன். அவனை விடமாட்டேன். தர்மத்துக்கு விரோதமா நடக்கிற அந்த பூபதியை விடமாட்டேன். அவனை கொலகாரன் நிரூபிச்சு ஜெயிலுக்கு அனுப்புவேன். பூபதி, என்னடா கூப்புற தோரணையே மாறி போச்சு? ஆமாண்டா, கதையே மாறி போச்சே. அது தெரியாதா உனக்கு? பூபதி, மரியாதையா கோயிலுக்கு சேர வேண்டிய நகையெல்லாம் ராஜா கிட்ட கொடுத்துரு. பெரிய வீட்டு அம்மாவை நீதான் கொலை பண்ணுங்கிற உண்மைய போலீஸ் கிட்ட சொல்லி சார் நினைச்சு இல்ல, அது ரெண்டையும் நானே உன்னை செய்ய வைப்பேன். நீ வேலைப்பன் தானே? வேலைப்பன் தான். ஆனா பணத்துக்காக பாவத்தை பண்ணிக்கிட்டு இருந்த வேலைப்பல்ல, அதுக்கு பிராயச்சித்தம் தேட வந்திருக்கிற வேலைப்பன். நேத்து சாயந்தரம் தானே உன் பொண்டாட்டிய தீர்த்து கட்ட 1 லட்சம் ரூபாய் பேரம் பேசிட்டு போனேன். அதுக்குள்ள எப்படி? எனக்கு எப்படி புத்தி வந்ததுன்னு இங்க கதா காலட்சேபம் பண்ணவல்ல. எனக்கு தேவை நியாயம். அப்போ அந்த நியாயத்துக்கு விலையா 1 லட்சம் ரூபாயில இருந்து 1.5 லட்சம் ரூபாய் ஏத்தி கொடுத்தா உன் ஆவேசம் தணிஞ்சிரும் இல்ல? 10 லட்சம் தந்தாலும் என்ன பணிய வைக்க முடியாதுடா முட்டாள். ஆஹா, நகைப்பெட்டிய கொடுக்க முடியாதுன்னு சொன்னா? அந்த பொட்டியை நீ எங்க வச்சிருக்க எனக்கு நல்லா தெரியும். நானே போய் எடுத்துக்கிறேன். தாராளமா. பூபதி, பூபதி கதவை தர. பூபதி. வேலைப்பா, உனக்கு கதையை மாத்தத்தான் தெரியும். ஆனா கதையை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு மருமக செய்ய வேண்டிய கடமையை நீ செய்ய ஆரம்பிச்சிட்ட. ஆனா எங்க அம்மா எனக்கிட்ட கட்டளைய நான் இன்னும் நிறைவேற்றாம இருக்கேன். என்ன சொல்றீங்க? பரம்பரை நகைகளை மருவத்தூர் கோவில்ல ஒப்படைக்க சொன்னாங்க. அதை நிறைவேற்றாத வரைக்கும் அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. உண்மைதாங்க. இன்னைக்கே அந்த காரியத்தை முடிச்சிருங்க. நான் வரேன். நான் இந்த ஊரிலே தாண்டதும் குடிசையை தீ வச்சு கொடுத்துருங்க. புருஷனும் பொண்ணாட்டி ஒன்னா இருந்து சாப்பிட்டோம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.